எஃப்னா தமிழ் டிவியின் விசேட செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியை நாடாளுமன்ற குழு தலைவராக ஜீவன் தொண்டமான் நியமனம். ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தின் கீழ் நுவரெலியா மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போட்டியிட்டது. 46,438 வாக்குகள் பெற்று ஜீவன் தொண்டமான் வெற்றி பெற்றிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்பு. திருகோணமலையில் 6 நாட்களின் பின்னர் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஃபைசல் நகர் பாரதிபுரம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த 6 நாட்களின் பின்னர் இன்று அதிகாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 55 வயதுடைய முகமது அலியார் என்பவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்த குடிசையொன்றிலே சடலம் மீட்கப்பட்டிருந்தது. இந்த குடிசையின் சொந்தக்காரர் தனது குடிசையை பார்க்க சென்ற போது சடலம் கிடப்பது அவதானிக்கப்பட்டிருந்தது. பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள லொஹான் ரத்தத்தை மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்பத்தை மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக குடிபோதையில் வாகனம் ஓட்டியதன் அடிப்படையில் ஏற்பட்ட விபத்து ஒன்று தொடர்பில் இவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவித்திருக்கின்றனர். கொள்ளுப்பட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக விசேட தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போதைய அரசாங்கத்துடன் இராணுவம் முருகல். யாழ்ப்பாணத்தில் தனியார் காணியில் இராணுவம் தொடர்ந்தும் நிலை கொண்டிருக்கின்றது. அமைச்சரவை தீர்மானத்தினை புறம் தள்ளி யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்தும் இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். பருத்துறை கற்கோவளம் பகுதியில் தனியாரின் காணியில் அமைந்திருக்கும் இராணுவ முகாமிலிருந்த இராணுவத்தினர் வெளியேறி காணி உரிமையாளரிடம் ஒப்படைக்குமாறு இராணுவ தலைமையகம் அறிவித்திருந்தது. குறித்த காணியிலிருந்து இராணுவத்தினர் வெளியேறி உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இராணுவ தலைமையகத்துக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 14 நாட்களுக்குள் இராணுவத்தினர் காணியை விட்டு வெளியேறியிருக்க வேண்டாம். தற்பொழுது 14 நாட்கள் கடந்த நிலையிலும் இராணுவத்தினர் அந்த பகுதியிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. குறித்த காணிகளை இராணுவத்தினர் சுவீகரிக்கும் நோக்குடன் கடந்த காலங்களில் பல தடவைகள் காணி அளவீட்டு பணிகள் முன்னெடுக்க முயன்றனர். தமிழ் தேசிய கட்சிகளின் அரசியல்வாதிகள், காணி உரிமையாளர்கள், ஊரவர்கள் ஒன்றிணைந்து காணி அளவீட்டு பணியகம் எதிராக போராட்டம் நடத்தி அவற்றை தடுத்து நிறுத்தியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா விடுதியில் தங்கியிருந்த ஈழத்தமிழர்கள் 56 பேருக்கு பெருந்துயரம். பிரித்தானியா அமெரிக்க இராணுவத்தின் இரகசிய தளம் அமைந்திருக்கும் கார்சியா தீவானது அகதி தஞ்சம் கோரும் இலங்கை தமிழர்களுக்கான நரகத்தை காட்டிக் கொண்டிருக்கும் ஒரு இந்திய பெருங்கடல் பகுதி என்று சர்வதேச அமைப்புகள் பலவற்றால் சொல்லப்படுகின்றன. பிரித்தானிய ஆளுகைக்கு உட்பட்ட குறித்த தீவில் பல்வேறு வகையான அகதி தஞ்சம் கோரும் மக்கள் மாதக்கணக்கில் சிக்கியிருக்கின்றனர். இவ்வாறு உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்த நிலைமை காரணமாக தஞ்சங்கோரி கனடாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒரு குழுவினது படகானது ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக திசை திரும்பியது. இவ்வாறு கிட்டத்தட்ட 3 வருடகாலமாக டியூகியா கார்சியாவில் இலங்கை தமிழ் அகதிகள் படும் துயரம் தொடர்பில் விசேட தகவல் வெளியாகியிருக்கிறது. குறித்த படகில் பயணித்த சுப்பியா அரவித் என்பவர் பல துன்பகரமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். புகழுடன் கூறி எதிர்பாராத விதமாக குறித்த தீவில் மாட்டிக்கொண்ட தமது குழுவுக்கு காலம் செல்ல செல்ல அங்குள்ள அடிப்படை விடயங்கள் புரிய ஆரம்பித்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இங்கு 56 தமிழர்கள் குடியிருப்பதாகவும் குறிப்பாக வடக்கைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு குடியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு எப்போது விடுதலை என்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். சேர்க்கப்பட்ட வகையில் அதிர்ஷ்டராஜ் கோமஸ் மிதிசன் 24 வயசு யாழ்ப்பாணம் கச்சேரியடி, சுஜனிகாந்த் பகீரதன் 21 வயசு சண்டில் வீதி மத்தொனி கரவட்டி, சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் 16 வயசு 46 வயசு ஊராம்பட்டாரம் முள்ளியவளை முல்லைத்தீவு, கீத பொன்கலன் பிரதாப் 37 வயசு கடற்கரை வீதி குருநகர் யாழ்ப்பாணம், ஸ்டீபன் சிவேஸ் 31 வயசு குருநகர் யாழ்ப்பாணம். இவர்கள் ஏஜென்சிகளால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டதாக அவர்களுடைய படங்களையும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். கௌரவ சபாநாயகர்களே, இந்த 3 பேருடைய படங்களும் இருக்கின்றது. குறிப்பாக இதில் இடமிருந்து பலமாக சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன், அசுரராஜா கோமஸ் மிதுசன், சுஜனிகாந்த் பகீரதன், தயவுசெய்து இவர்களை இந்த நாட்டுக்கு எடுப்பதற்கான ஒரு வழிமுறையை மேற்கொள்ளுமாறு நான் இந்த இடத்தில் விநியமாக I am representing Jaffna, especially if you take Jaffna province, there are 3 members from the NPP and 3 from the other parties. Unfortunately, the opposite leader
and his team is not willing to allocate time even for 2 minutes for a debate. Therefore, I need some justification to make sure that my voice is also heard, because I can't go to this opposite leader's office now at this moment. So I need at least 30 seconds in each speech to bring my voices to the parliament. Otherwise, this is a injustice for the people who I am representing. Thank you. Be seated in the opposition. Our party is, being a party that only has one member, does not agree with the main opposition on most issues. So we don't have a working relationship with the main opposition. And a lot of us this time are single member parties or independent groups. Now with regards to the business committee as opposed to any other committee, we need to know what the functioning of parliament is, because we are totally independent. With regards to the other committees, maybe we cannot be accommodated entirely, but at least with regards to the business committee, my humble request, Honourable Speaker, is that you must be flexible with regards to the numbers, because these numbers that have been included in the standing orders is from an era where there was a two-party system. You see, these numbers don't reflect the reality of today's parliament. So the practice has been in previous parliaments to be flexible with regards to the numbers in the business committee, so that you can accommodate the reality of the present parliament. And in that respect, I think the business committee, more than any other committee, you must be flexible, so that at least every single constituent party that represents its own constituency knows what the function of parliament is. We have been acting very responsibly in the previous parliament. We had a very hostile government, but we never unnecessarily went and fought with them. I think everybody will admit to the fact that even small members, small party representatives in the business committee acted extremely responsibly. So this is not a question of us going in there to fight, but we need to know what the functioning of parliament is. Otherwise, we will be kept completely in the dark. And I don't think that is a fair thing to happen with regards to a franchise and a mandate. ஒடுக்குமுறைகளும் மொழி உரிமை பறிப்புகளும் நில அபகரிப்புகளும் காலங்காலமாக நடந்தேறின. இந்த நிலைமையிலே காலத்துக்கு காலம் தமிழ் பேசும் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக தங்கள் வாழ்வுக்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆரம்ப காலத்திலே அகிம்சை முறையிலே பேச்சுவார்த்தை முறையிலே போராடிய மக்கள் தாங்கள் தலைவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்ட தெரிந்த போது ஆயுத போராட்டம் வெடித்தது. ஆனால் போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எமக்கா நாடு இந்த போராட்டத்தின் முடிவிலே தமிழ் மக்கள் சொல்லன்னா துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, நாடு சீரழிந்து போயிருக்கின்றது, சிதைந்து போயிருக்கின்றது, பொருளாதாரத்திலே வீழ்ந்து போயிருக்கின்றது. இவ்வாறான நிலைமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம். இந்த கொடிய யுத்தத்திலே தமிழ் மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்தார்கள். தங்களுடைய இன மொழி நில விடயங்களிலே அவர்கள் வேறுபடுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கான அடிப்படையான உரிமைகள் மறுக்கப்பட்டன. ஆகவே இந்த புதிய அரசு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கூறியிருக்கின்றது. மிக ஜனாதிபதி அவர்களின் சிம்மாசன உரையிலே இனபேதமற்ற, மொழிபேதமற்ற, ஊழலற்ற, வன்முறையற்ற ஆட்சியை தருவதாக உறுதியளித்திருக்கின்றார். அந்த விடயத்திலே நாங்கள் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் எங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான காத்திரமான உரையினை அவர் தெரிவிக்கவில்லை என்பதையிட்டு நாம் கவலை அடைகின்றோம். ஆகவே எத்தனையோ இழப்புகளை சந்தித்து வாழ்வாதாரங்களை இழந்து இருக்கின்ற எமது சமூகம், போரின் பின்பு எத்தனையோ பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ பேர் மாற்றுத்திறனாளியாகின்றார்கள். அவர்களுக்கான அடிப்படையான கட்டமைப்புகளை உருவாக்கப்படும் வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இங்கு நான் மட்டக்களப்பின் மக்களின் பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல வளங்கள் இருக்கின்றன. கடல் வளம் இருக்கின்றது, வயல் வளம் இருக்கின்றது, கால்நடை வளம் இருக்கின்றது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டம் பொருளாதார ரீதியாக பின்னடை நிலையில் இருக்கின்றது. அதற்கான ஒரு சிறந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டம் பாவியினாலே பிரிக்கப்பட்டு படுவாங்கரை பிரதேசம் ஒரு
கட்டமைப்பு அற்ற ரீதியிலே வலுவற்ற உட்கட்டமைப்பு ரீதியில் இருக்கின்றது. அவருக்கான செயற்திட்டங்கள் எதிர்காலத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு மிகுந்த தேவையாக இருக்கின்றது. அதனோடு இணைந்தது மட்டுமல்லாது நாம் கடந்த காலங்கள் போன்ற வரலாறு அல்லாது செயற்திட்டங்கள் பாராபட்ச மற்ற முறையிலே உருவாக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கான அவர்களது தமிழ் தேசியம் சார்ந்த சுயநிர்ணயம் சார்ந்த உரிமைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான மொழி உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான நில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்வாறான ஒரு நிலைமையிலே நாம் எதிர்காலத்திலே எமது நாட்டை கட்டியெழுப்பதற்காக உங்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய முறையிலே நாம் செய்ய முடியும். நாம் எங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதோ, எங்கள் மண் மீதான ஆக்கிரமிப்புகளை கேள்வி கேட்பதோ, எங்கள் மொழி உரிமையை பாதுகாப்பதோ, எங்களுக்கான நீதியை கேட்பதோ இனவாதம் அல்ல. நாங்கள் அது எங்களுக்கான சுதந்திரமான குரல். இவ்வாறான விடயத்திலே எமது அரசு எதிர்காலத்திலே மிகுந்த கரிசனையுடன் செயற்படும். நாம் சிங்கள சகோதரர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாம் எமது நாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் நாம் ஒடுக்குமுறை முறைகளுக்கு எதிரானவர்கள், நாம் எமது பாரபட்சமற்ற முறைகளுக்கு எதிரானவர்கள், நாம் வன்முறைகளுக்கு எதிரானவர்கள், நாம் ஊழலுக்கு எதிரானவர்கள். இந்த விடயத்திலே புதிய அரசின் செயற்பாடுகள் அவர்களின் வாக்குறுதிகள் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றன. ஆனால் எதிர்காலத்திலே அந்த நம்பிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் சுயநிர்ணய உரிமை உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான அந்த மொழி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான நில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். கடந்த காலத்திலே மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தனைமடு மாதவனையிலே பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்லது சுரண்டப்பட்ட நிலையில் இருக்கின்றன. அதற்கான உறுதிப்பாடுகள் இன்னும் வழங்கப்படவில்லை. மட்டக்களப்பின் வளங்கள் வாகரையிலே இல்மனைட் அகழ்வுகளுக்காக திட்டமிட்ட முறையிலே ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையில் சூறையாடப்பட இருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமைகளை மாற்றியமைப்பதற்கான உறுதிப்பாடுகள் எமக்கு வழங்கப்பட வேண்டும். சுபிட்சமான நாட்டை கட்டியெழுப்பதற்கான தமிழ் மக்கள் என்றும் தயாராக இருக்கின்றார்கள். வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து எம்மை அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த அரசு செயற்பட வேண்டும். அதற்குரிய செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அவருடைய செயற்திட்டங்களை ஊழலற்ற வன்முறையற்ற நிகழ்ச்சி நிரலை எவ்வாறு அரசு ஆர்வம் காட்டுகின்றதோ அதே போன்று தமிழ் மக்களுக்கான உறுதிப்பாடான அரசியல் தீர்வினை காட்டுவதற்காகவும் அந்த உறுதிப்பாட்டினை மொழியை பாதுகாப்பதற்கான உறுதிப்பாட்டையும் எமக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினை நாம் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எதிர்காலத்திலே இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான இந்த செயற்பாட்டுக்காக நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்காக தயாராக இருக்கின்ற வேளை அந்த உங்களுடைய அந்த தெளிவான சமிஞ்சையினை நீங்கள் வெளிக்கொண்டு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சபையிலே இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அந்த உங்கள் அனைவருக்கு நன்றியை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.